ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட சாப்டர் நம்பர் 8 த போஷன் மாஸ்டரோட பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 7 சாப்டரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டில் வந்து ஃபிலாசபர் ஸ்டோன் தமிழ் புக்ஸ்ன்னு சொல்லி தனியாக லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதுலேருந்து செக் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூட்டி கரெக்டாக புரியும். ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹாரி பாட்டர் ஹாக்வர்ட்ஸ்குள்ளே போயிட்டான். ஸோ ஹாக்வர்ட்ஸ் அவன் விருப்பப்பட்ட கிரிஃபிண்டோர்லயும் ஸ்டார்ட் ஆயிட்டான். சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத இந்த சாப்டர்ல நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே, ஏய் அங்க பாரு, அந்த சிவப்பு முடி இருக்க பையனுக்கு பக்கத்துல பாரு, கண்ணாடி போட்டிருக்கானே அவன் தான், அவனோட முகத்தை பாத்தியா, ஏய் அவனோட தழும்பு இருக்கு பாரு, அதை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அவன் டார்மேட்டரியில இருந்து வெளியில வந்தாலும் அங்க இருக்க எல்லாரும் கேட்கக்கூடிய முணுமுணுப்பான கேள்விகள் எல்லாமே இதுதான். ஹாரி பாட்டரால எந்த ஒரு இடத்துலயும் நிம்மதியாவே இருக்க முடியல. அவன் கிளாஸ் முடிச்சு வெளியில வந்தாலும் அங்கேயும் பல பேர் நின்று குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் ஹாரி பாட்டர் காரிடோர் வழியா போகும் பொழுதும் அங்க பாக்குற எல்லாருமே ஹாரி பாட்டரை வெறிக்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அவங்க நேரடியா வந்து ஹாரி பாட்டர் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கலையே தவிர எல்லாரும் குசு குசுன்னு பேசின விஷயம் ஹாரிக்கு நல்லாவே கேட்டது. ஹாக்வர்ட்ஸ்ல மொத்தம் 142 படிக்கட்டுகள் இருந்தது. அது எல்லாமே அகலமாகவும் வளைஞ்சு நெளிஞ்சு குறுகலாவும் இருந்தது. அதுபோக அதுல சில படிக்கட்டுகள் வந்து ஆடவும் செஞ்சது. அதுபோக அந்த ஹாக்வர்ட்ஸ்ல இருக்க சில ரூம்ஸ் மட்டும் வெள்ளிக்கிழமை மட்டும் திறக்கப்பட்டதா இருந்தது. அதுல சில ரூம்ஸ் வந்து திடீர்னு மறையும், அதுல திடீர்னு படிக்கட்டுகளும் வெளிப்படும். அதை தாண்டி நம்ம ஒவ்வொரு ரூமையும் ஒவ்வொரு படிக்கட்டையும் ஒவ்வொரு ஃப்ளோரையும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சில கதவுகள் வந்து நம்ம அன்பா கேட்டாதான் அது திறக்கும், சில கதவுகளுக்கு நம்ம சரியான பதில் சொன்னாதான் திறக்கும், சில கதவுகள் நம்ம எவ்வளவு தட்டினாலும் உடைச்சாலும் திறக்கவே திறக்காது, சில கதவுகள் பார்க்க கதவு மாதிரியே தோற்றமளிச்சாலும் அது உண்மையான கதவை இருக்காது. இந்த மாதிரி பல விசித்திரமான சம்பவங்கள் ஹாரி பாட்டருக்கு ஹாக்வர்ட்ஸ்ல நடந்தது. அவன் அடிக்கடி இடம் மாறி வேற ஒரு இடத்துக்கு போயிடுவான், வேற ஒரு ஃப்ளோருக்கு போயிடுவான். ஹாரி பாட்டரால ஒவ்வொரு ஃப்ளோரையும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாவே இருந்தது. அதுபோக அங்க இருக்க போர்ட்ரேட்ல இருக்க பெயிண்டிங்லாம் திடீர்னு மறைய ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு போர்ட்ரேட்ல இருக்க ஒரு நபர் பக்கத்துல இருக்க போர்ட்ரேட்டுக்கு போயிடுவாங்க. அதுபோக அங்க இருக்கிற ஏகப்பட்ட கவச உடை அணிந்த சிலைகள் எல்லாமே திடீர்னு நடமாடவும் செஞ்சிரும். ஹாரி பாட்டர் பலமுறை பாதை மாதிரி வேற இடத்துக்கு போயிருக்கான், பாதை தெரியாம நின்றுக்கான். அதுக்கு அங்க இருந்த எந்த ஒரு கோஸ்டும் ஹாரி பாட்டருக்கு இது வரைக்கும் உதவி செஞ்சதே கிடையாது. ஹாரி பாட்டர் பல முறை கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்ணும் பொழுதும் அந்த கதவு வழியாவே பல கோஸ்ட் எல்லாம் மிதந்து போயிருக்கு. ஆனா ஒரு தடவை கூட ஹாரி பாட்டருக்கு ஹெல்ப் பண்ணதே இல்லை. பட் ஆனா இதுல ஒரு விதிவிலக்கான ஒரு கோஸ்ட் இருக்கு. அதுதான் நியர்லி ஹெட்லெஸ் நிக். அந்த நிக்கு தான் கிரிஃபிண்டோரோட கோஸ்ட். அந்த கோஸ்ட் மற்ற கோஸ்ட் மாதிரி சுத்தமா கிடையாது. மாணவர்கள் எல்லாருக்குமே சரியான வழியை காட்டுறதுல அது ரொம்ப சந்தோஷமும் அடைஞ்சது. அதே சமயம் அந்த கோஸ்ட்லயே ரொம்ப மோசமான ஒரு கோஸ்ட் இருக்கு, அதுதான் பீவ்ஸ். அது எப்பயுமே குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கும். பூட்டப்பட்ட கதவுகளை உடைக்கிறதும் தந்திரமான படிக்கட்டுகளை சமாளிக்கிறத விட இந்த பீவ்ஸோட மோதுறதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம முக்கியமான ஒரு கிளாஸுக்கு போய்க்கு இருக்கும் பொழுது திடீர்னு குப்பை தொட்டிய நம்மளோட தலையிலேயே கவிழ்த்து விட்டுருவான். அது போக நம்ம நடந்து போய்க்கு இருக்கும் பொழுது நம்ம காலுக்கு கீழே இருக்க மேட்டை பிடிச்சி இழுத்து விட்டுடுவான். சாக் பீஸ் எடுத்து நம்ம மேல எறிவான். அது போக நம்ம கண்ணுக்கு தெரியாம எங்கேயாவது ஒளிஞ்சுக்குவான். திடீர்னு நம்மளோட மூக்க பிடிச்சுக்கிட்டு பயங்கரமா கத்துவான். பட் ஆனா இந்த பீவ்ஸ் தான் மோசமானவன் கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த பீவ்ஸை விடவும் ஒரு மோசமானவன் இருக்கான். அது யாருன்னா இந்த ஹாக்வர்ட்ஸோட கேர்டேக்கரா இருக்க மிஸ்டர் ஃபில்ச். ஏன்னா ஹாரியும் ரானும் முதல் நாள்லயே ஃபில்ச்சோட கோபத்துக்கு ஆளானாங்க. அதுக்கு என்ன காரணம்னா ஹாரியும் ரானும் ஒரு முறை பாதை தவறி 3வது ஃப்ளோர்ல இருக்க தடை செய்யப்பட்ட அந்த காரிடோருக்கு தெரியாம போயிட்டாங்க. அந்த டோரை அவங்க தற்செயலா ஓபன் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது அந்த விஷயத்த நம்ம ஃபில்ச் பார்த்து அவங்க 2 பேரையும் கையும் காலமா பிடிச்சிட்டாரு. ஹாரி பாட்டரும் ரானும் நாங்க தெரியாம வழி தவறி தான் வந்தோன்னு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம். ஃபில்ச் வந்து ஒத்துக்கவே இல்லை. அது போக ஃபில்ச் நம்ம ஹாரி பாட்டரையும் ரானையும் கீழே இருக்க டஞ்சன்ல அடைச்சு வைக்க போறதா பயங்கரமா மிரட்டிக்கு இருந்தாரு. பட் ஆனா நல்ல சமயமா
சமயமா அங்க வந்து ப்ரொஃபசர் குரில் வந்து நம்ம ஹாரி பாட்டரையும் ரான் வீஸ்லியவும் காப்பாத்தினாரு. இந்த ஃபில்ச்சோட ஒரு மிகப்பெரிய பாடி கார்டுனா அது ஃபில்ச் வளர்க்குற அந்த பூனையான மிஸ்ஸஸ் நோரிஸ் தான். அந்த பூனைக்கு அப்படியே ஃபில்ச்சோட கண்கள் மாதிரியே இருந்தது. அது எப்பவும் விளக்கு மாதிரி எரிஞ்சுக்கு இருக்கும். அது ரொம்ப மெலிஞ்சு போனதா தான் இருந்தது. அதோட நிறம் கூட ஒரு டஸ்டோட நிறத்துல தான் இருந்தது. ஆனா அது எல்லா காரிடோர்லயும் அது வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி யாராச்சும் ஒருத்தவங்க ரூல்ஸை மீறிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அது அடுத்த நிமிஷமே ஃபில்ச் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடும். ஃபில்ச்சும் பயங்கரமா மூச்சு இறைச்சபடி அங்க வந்து நிப்பாரு. 2 செகண்ட் தான், அதுக்குள்ள ஃபில்ச் வந்துருவாரு. ஹாக்வர்ட்ஸோட பல ரகசிய பாதைகள் எல்லாமே ஃபில்ச்சுக்கு தெரியும். அதே சமயம் அங்க இருக்கிற ரான் வீஸ்லியோட பிரதரா இருக்க அந்த வீஸ்லி ட்வின்ஸுக்குமே நல்லாவே தெரிஞ்சது. அங்க ஹாக்வர்ட்ஸ்ல இருக்க பல மாணவர்களுக்கு இந்த மிஸ்ஸஸ் நோரிஸை சுத்தமாவே பிடிக்காது. டைம் கிடைச்சா அந்த பூனையை எட்டி மிதிக்கிறதுக்கு எல்லாரும் ஆவலா இருந்தாங்க. ஹாரி பாட்டர் ஹாக்வர்ட்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஹாக்வர்ட்ஸ்னா மந்திரக்கோளை அசைச்சு ஏதாச்சும் வேடிக்கையான மந்திரத்தை உருவாக்குறதுன்னு சொல்லி தான் நினைச்சான். பட் ஆனா ஹாரி நினைச்ச மாதிரி அது இல்லவே இல்லை. ஏன்னா ஹாரி பாட்டர் ஒவ்வொரு புதன்கிழமையும் நள்ளிரவுல டெலஸ்கோப் மூலியமா வானத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுல இருக்கிற பல்வேறு நட்சத்திரங்களோட பெயர்களையும் அந்த கோள்களோட இயக்கங்களையும் அவன் கத்துக்க வேண்டியதா இருந்தது. வாரத்துக்கு 3 முறை கோட்டைக்கு பின்னாடி இருக்க கிரீன் ஹவுஸுக்கு போய் ஹெர்பாலஜி பாடத்தை அவன் கத்துக்க வேண்டியதாகவும் இருந்தது. அதை கத்துக் கொடுக்கிற ப்ரொஃபஸரோட பேரு வந்து மேடம் ஸ்ப்ரவுட். அவங்க ரொம்ப குட்டையான மந்திரவாதியா இருந்தாங்க. அவங்க ஒரு பெண்மணியும் கூட. அவங்க விசித்திரமான தாவரங்கள், அதுக்கப்புறம் பூஞ்சைகளை எப்படி பராமரிக்கணும், அதோட பயன்கள் என்ன அப்படின்றத ஹாரி பாட்டருக்கு அழகாவே சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இந்த மொத்த ஹாக்வர்ட்ஸோட சப்ஜெக்ட்லயே பயங்கரமான சலிப்பான போர் அடிக்கக்கூடிய ஒரு கிளாஸ்னா அது ஹிஸ்டரி ஆஃப் மேஜிக் தான். ஏன்னா இந்த கிளாஸ் வந்து ஒரு கோஸ்டால நடத்தப்படுது. இந்த சப்ஜெக்டை நடத்துற ப்ரொஃபஸரோட பேரு ப்ரொஃபசர் பின்ஸ். இவர் ரொம்ப வயசானவரா இருந்தாரு. அவர் கோஸ்ட் ஆனதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கதையும் இருந்தது. அவர் டீச்சரா இருக்கும் பொழுது அவரோட அறையில நெருப்பு எரிஞ்சுக்கு இருக்கிறது கூட தெரியாம தூங்கிட்டாரு. அந்த நெருப்புலயே எரிஞ்சு அவர் இறந்தும் போயிட்டாரு. மறுநாள் காலையில அவர் பாடம் எடுக்கும் பொழுது அவரோட உயிர் அவரோட உடலை விட்டு பிரிஞ்சு அவர் அந்த இடத்துலயே கோஸ்ட் ஆயிட்டாரு. அவரு பல முறை மாணவர்களோட பெயர்களையும் தேதிகளையும் ஈஸியா மறந்தும் போயிடுவாரு. உதாரணத்துக்கு எமிரிக் த ஈவில், யூரிக் த ஓட்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பெயர்களை அடிக்கடி அவர் மாத்தி சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் சாம்ஸ் கிளாஸ் நடந்தது. அதை எடுக்கிற ப்ரொஃபஸரோட பேரு ப்ரொஃபசர் ஃபிளிட்விக். அந்த ப்ரொஃபஸர் தான் ஹாக்வர்ட்ஸ்லயே ஒரு குட்டையான மந்திரவாதின்னு சொல்லலாம். அவரு தன்னோட மேஜைக்கு மேல பல உயரமான தடிமனான புத்தகங்களை வச்சு அதுக்கு மேல நின்னுட்டு தான் அவர் பாடமே எடுத்தாரு. முதல் வகுப்புலயே ஹாரி பாட்டரோட பேர் அவர் தெரிஞ்சுக்கிட்டதும் பயங்கரமா உற்சாகத்துல குதிச்சாரு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அவர் டேபிள்ல வச்சிருந்த புக்ல இருந்து தான் அந்த பேரை வாசிச்சாரு. அந்த இடத்துலயே அவர் பொத்துனுக்கு கீழே விழுந்து அந்த புக்குக்குள்ளேயே மறைஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் போன சப்ஜெக்ட் தான் ப்ரொஃபசர் மெகானக்கலோட டிரான்ஸ்ஃபிகரேஷன். ப்ரொஃபசர் மெகானக்கல் மித்த ப்ரொஃபசர் மாதிரி கிடையவே கிடையாது. ஹாரி பாட்டர் அவங்கள முதல் முறை பார்க்கும் பொழுதே இவங்களை எக்காரணத்தை கொண்டு நம்ம எதிர்த்து நிற்கவே கூடாதுன்னு சபதம் எடுத்தான். ஹாரி நினைச்சது அப்படியே சரியா இருந்தது. ஏன்னா அவங்க ரொம்ப கண்டிப்பான புத்திசாலியான ஒரு ப்ரொஃபஸரா இருந்தாங்க. அவங்க ஹாரி பாட்டரோட முதல் கிளாஸ்லயே எல்லா மாணவர்களுக்கும் அழகான புதுமையான அறிவுரைகளை சொன்னாங்க. அப்படின்னு ஹாரி பாட்டர் ஹாக்வர்ட்ஸ்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுட்டான். ஸோ அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோவை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸை நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.